ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸ்டெர்லைட் வன்முறைக்கு அப்புறமா நம்ம தமிழக சிஎம் சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காரு. அங்கே அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லைனாக வந்து கேட்டுன்னே இருந்தாங்க. அவரால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுருந்தார் ஸ்டெர்லைட் சம்மந்தமாக. கடைசியாக வந்து என்ன கேட்டுனாக்கா, நீங்கள் ஸ்டெர்லைட் சம்மந்தமாக நீங்கள் ஏன் வந்து போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்னன்னாக்கா, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வன்முறை வெடித்து போலீஸ்காரங்க ஷூட்டிங் பண்ணதை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். எனக்கே தெரியாதது. ஒருவேளை வன்முறையை அடக்க முடியாமல் போலீஸ்க்கு வந்து அவங்க வந்து அந்த முடிவு எடுத்துருந்துருக்கலாம், வேறு வழி இல்லாமல் அந்த முடிவு எடுத்துருந்துருப்பாங்க. நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஏன் வந்து நேராக அந்த போராட்டக்காரர்களை போய் சந்தித்து அவங்களுக்கு பேசி சுமூகமாக தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பதில் ஒன்று சொன்னார். என்னன்னாக்கா, தூத்துக்குடியில் இப்போ 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த தடையை மீறி இப்போ நான் அங்கே போனாக்கா அங்கே வந்து ஜனம் வந்து அதிகமாகிடும், கூட்டம் வந்து நெரிசல் அதிகமாகிடும், மக்கள் என்னை பார்க்குறதுக்கு வெள்ள கலக்கில், அதாவது மக்களுடைய வெள்ளத்தில் வந்து நான் வந்து சூழப்படுவேன். அதனால் கண்டிப்பாக வந்து அங்கே பெரிய வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால் நாங்கள் போகல. ஏன்னா 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்கனாக்கா அங்கே வந்து யாருமே பொது இடத்துல கூட்டம் சேர்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் போனால் அங்கே கூட்டம் சேர்ந்துடும், அதனால் நாங்கள் போகல. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கமல் சார், ஸ்டாலின் சார் எல்லாருமே அங்கே வந்து கூட்டத்தோடு அவங்க போனதுனால தான் அவங்கள மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ நான் சட்டத்தை மதிக்கிறேன், அதனால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு நம்ம சிஎம் சார். இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம இந்தியாவோட பிஎம் மோடி சார் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, நேற்றுக்கு விராட் கோலி வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று விட்டுருந்தாரு, ஃபிட்னஸ் சேலஞ்ச் சொல்லிட்டு. அது என்னன்னாக்கா, நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் மாதிரி பண்ணி ஒரு வீடியோ மாரி எடுத்து போடணும். அந்த சேலஞ்சில் விராட் கோலி சார் வந்து நரேந்திர மோடியை வந்து கூப்பிட்டு இருந்தார், இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த சேலஞ்செலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம மோடி சார் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நானும் ஃபிட்னஸாக இருக்கேன், நானும் கண்டிப்பாக எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு போட்டிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் செம டென்ஷன். ஸோ ராகுல் காந்தி உடனே அவர் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. சரி, நீங்கள் விராட் கோலியோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நான் ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு கேட்குறேன். இந்தியாவில் இருக்க பெட்ரோல் விலையை உங்களால் குறைக்க முடியுமா? இது ஓப்பன் சேலஞ்ச் சொல்லி அவர் கேட்க லைனாக பார்த்தீங்கன்னாக்கா நெட்டிசன்ஸ்லாம் அவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டுருக்காங்க. அதில் நான் முக்கியமாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சு பப்ளிக் உங்களால் நேரடியாக சந்திக்க முடியுமா? அதுவும் கேபிட்டல் சிட்டி எங்கள் மெட்ராஸில் வந்து நீங்கள் சந்திப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சிஎம் இபிஎஸ்சியோ இல்லை மோடியோ நீங்கள் ஒரு சேலஞ்ச் இந்தமாரி ஏதாவது ஒன்று கேட்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.